இந்த மாதிரி பால்வாடி சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு செய்ய போகிறோம் பாருங்கள். பால்வாடி சாதம் தான் செய்ய போகிறோம். ஏன்னா அரிசி பருப்பு காய்கறியெல்லாம் சேர்த்து பால்வாடியில் போடுவாங்களா பிள்ளைங்களுக்கு, சத்துணவு சாதம் செய்ய போகிறோம். 3/4 படி அரிசி எடுத்து வச்சுருக்கோம். பருப்பு அதே மாதிரி 3/4 கப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டையும் ஒன்றா போட்டு ஊற வச்சுக்கோம். 10 நிமிஷம் ஊறட்டும். அடுத்தது அது காய்கறி என்னென்னு பார்ப்பாங்க. வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, தக்காளி, பச்சை மிளகா, இந்த பாருங்கள் கத்திரிக்காய், பரங்கிக்காய், ஒரு கொத்து முருங்கைக்கீரை பொரி வச்சுருக்கோம். இதுதான். இதை வச்சு ஒரு பூண்டு, இதை வச்சு இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம், பால்வாடி சாதம், சத்துணவு சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு வீடியோ தண்ணி வச்சுருக்கோம், உழவு வச்சுருக்கோம். அந்த குண்டால ஒட்டாவில் தண்ணி வச்சோன்னா அரிசியை கழிஞ்சி ஒரு போட்டுக்குவாங்க. இந்த ஊற வச்சு அரிசி பருப்பையும் போட்டுக்குவோம். அதான் பால்வாடி செய்கிற சாதம் மாதிரி இருக்குது. வட்டாவை வச்சு பால்வாடியில் செய்வாங்க பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு போடுவாங்க. அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். அவ்வளோதான். அலைய வச்சுட்டு ஊற வச்சு ஊறிட்டு போட்டாச்சு. ஒரு கொதி வந்தோன்னா காய்கறியை போட்டுக்குவோம். நான் வெந்துருச்சு பாருங்கள். இந்த பதத்தில் என்ன பண்ணுவோம், இப்போ காய்கறியெல்லாம் போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் நல்லா போகிற மாதிரி போட்டுக்குவோம். ஒரு பிடிச்சபடி உப்பு போட்டுக்குவோம். கத்திரிக்காய், பரங்கிக்காய் போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு எல்லா காயும் போட்டுக்குவோம். பார்க்கவே சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள். அப்படியே வேகட்டும். இப்போ என்ன பண்ணுவோம், பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். தூள் இந்த பாருங்கள். பெரிய எலுமிச்சம் அளவுக்கு புளி ஊற வச்சுப்போம். இந்த பாருங்கள் காய் சாதமெல்லாம் வெந்து வந்துச்சு. தம்மில் அடுத்து இந்த புளி ஊற வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒரு கொட்டை கரைச்சி அதில் ஊற்றிப்போம். தாளிப்புக்கு எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றி தாளிப்பு போட்டுப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுப்போம். சோம்பு போட்டுப்போம். வெந்தயம் போட்டுப்போம். ஜீரகம் போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டுக்குவோம். போட்டுக்குவோம். இப்படி கருவேப்பிலை போட்டுக்குவோம். எதை செஞ்சாலும் பக்குவம் மாறாமல் செய்யணும். இல்லையா, தண்ணி, காரம், காய்கறி எல்லாம் ஒரே மாதிரி வந்துருச்சு. இல்லையா, தலைன்னு இப்படி தான் செய்யணும். தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றலாம் வச்ச தண்ணி தான் நம்ம செய்கிற பக்குவம் அது மாதிரி இருக்கணும். எதை இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சோம்னாலும் அது பர்ஃபெக்டாக வரும். ஒரு பிடி முருங்கைக்கீரை ஆஞ்சி வச்சோம்ல, அதை சேர்த்துக்கோங்க லாஸ்ட் டைம். பாருங்க, மல்லி இலை இருப்பாங்க, அதை போட்டுக்கோங்க. போட்டா தாளிப்படுத்து கொட்டிக்க வேண்டியதான். தாளித்து கொட்டியாச்சு. இப்போ பால்வாடி சாதம் ரெடி. எப்படி சூப்பராக இருக்கா, கழித்து நல்லா இருக்கும் பாருங்க. பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்கா. இந்த பக்குவத்தில் அதே மாதிரி செய்ய வேண்டியதான். இதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் பால்வாடி சாதம் சாப்பிட வாங்க எல்லோரும்.